வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். ஒரு கேணிக்கு அருகிலே நிற்பதை கண்டவுடன் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இந்த கேணியை பற்றி அமைய போகிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அப்படி இந்த கேணியினுடைய பேரிலே தான் இந்த ஊரினுடைய பெயரை அமைகிறது. அதாவது இந்த சித்தன்கேணி கிராமத்தை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே சித்தன்கேணி கிராமத்தை பற்றியதான பல தகவல்களை பார்ப்போம் பாருங்கள். கிராமங்களுக்குமே அந்த கிராமத்தினுடைய பெயர் வந்ததற்கு பல காரணங்கள் கூறப்படும். அந்த வகையிலே இந்த சித்தன்கேணி கிராமத்தை பொறுத்தவரை சித்தன்கேணி என்ற பெயர் இந்த இடத்திற்கு எப்படி வந்தது என்று சொன்னால், இங்கே சித்தர்கள் பலர் தங்களுடைய ஜாகங்களை மேற்கொண்டு விட்டு இந்த இடத்திலே இந்த கேணியிலே நீராடி விட்டு சென்ற காரணத்தினால் தான் இந்த இடத்திற்கு சித்தன்கேணி என்ற பெயர் கூட ஏற்பட்டிருக்கிறது. சித்தன்கேணி கிராமத்துக்கு மட்டுமல்லாது அதனை அண்டிய பகுதிகளுக்குமே இந்த கேணியால் ஒரு மிக பெரும் நன்மை கூட இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த கேணியிலே விசமுறி கல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கல் இருக்கிறது. இதன் மூலம் இந்த இடத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது இந்த இடத்திற்கு அருகில் இருக்கிற பல்வேறு இடங்களை சார்ந்தவர்களுக்கோ எந்தவித விச ஜந்துக்கள் கடித்தாலும் அங்கே அவர்களுக்கு விஷம் இறங்கிவிடும். காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கிற விஷமுறை கல்லிலே அந்த விஷங்கள் எல்லாம் உறைந்துவிடும். அதன் காரணமாக அந்த விஷ ஜந்துக்கள் கடித்து யாராவது இறந்து போனவர்கள் என்று சரித்திரமே இல்லை. கம்மாலை என்று சொல்லப்படுகின்ற இடங்களிலே தான் கத்தி, மண்வெட்டி இன்னும் பல்வேறு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வார்கள். அந்த வகையிலே அன்று பெரும்பாலான கம்மாலைகள் காணப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய கால பகுதியை பொறுத்தவரை இந்த தொழில் மிகவும் அருகிக்கொண்டே செல்கிறது. ஆனால் சித்தன்கேணி கிராமத்தை பொறுத்தவரையிலே சில இடங்களிலே, குறிப்பாக இந்த இடத்திலே, இந்த சித்தன்கேணி கேணிக்கு அருகிலே பக்கத்திலே இந்த கம்மாலை தொழிற்சாலை சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே பார்த்தால் தெரியும், அவர் கத்தியை மிகவும் விரைவாக தீட்டுவதை கூட நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
சித்தன்கேணி கிராமத்தை பொறுத்தவரை வந்து முன்னைய காலங்களிலே வாழ்ந்த பெரும்பாலான சித்தர்கள் இந்த சிவ சிதம்பரேஸ்வரர் ஆலயத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகின்றது. அதைவிட கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் காட்சியளிக்கிறது. அதைவிட இது ஒரு சிவ ஆலயம் என்ற காரணத்தினாலே வந்து இங்கே சிவராத்திரி விரதம் வந்து மிக சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வழமையானதொன்றாக காணப்படுகின்றது. சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினாலே வந்து எரிபொருள் நிரப்பு நிலையம் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இங்கே இயங்கி வருகின்றது. முன்னைய காலங்களில் வந்து நீங்கள் இங்கே தாய்நாட்டிலே வசித்த பொழுது மண்ணெண்ணெய் வேண்டுவதாக இருந்தாலும் சரி, இன்னும் எரிபொருள் திரவங்கள் வேண்டுவதாக இருந்தாலும் சரி, சிறிய சிறிய போத்தர்கள் எல்லாம் கொண்டு வந்து வேண்டியிருப்பீர்கள். அவர்கள் வந்து ஒரு கைப்பிடி மாதிரியான ஒரு அமைப்பாலை வந்து ஊற்றுவார்கள் அதெல்லாம். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான அமைப்பில்லை. குறிக்கப்பட்ட விலை, குறிக்கப்பட்ட தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பெட்ரோலையோ சரி அல்லது எந்த எரிபொருள் திரவங்களையும் வாங்க முடியும். திருத்தங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது என்று சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்கிறது. அந்த வகையிலே வந்து இந்த சித்தன்கேணி சந்தியிலே வந்து அந்த பக்கமாக ஒரு சிறிய பிள்ளையாருடைய ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். அதைவிட எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியூடாக செல்லுகின்ற பொழுது காரைநகருக்கு செல்ல முடியும். எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியூடாக செல்லுகின்ற பொழுது அராலி வட்டுக்கோட்டைக்கு செல்ல முடியும். அதைவிட எனக்கு இந்த பக்கமாக தெரிகின்ற இந்த வீதியூடாக சென்றால் பண்டத்தரைப்புக்கு செல்ல முடியும். நேராக செல்லுகின்ற இந்த வீதியூடாக செல்லுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியும். மண்ணினுடைய பாரம்பரியத்தை எடுத்தியம்போதில் வந்து அந்த மண்ணிலே காணப்படுகின்ற பாடசாலைகள் வகிக்கும் பங்கு வந்து குறிப்பிடத்தக்க அளவு பெரும்பான்மையாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த சித்தன்கேணியை பொறுத்தவரை வந்து பல பாடசாலைகள் காணப்பட்டாலும் இந்த ஸ்ரீகணேச வித்தியாசாலையானது பல சிற்பிகளை உருவாக்கி இந்த மண்ணுக்கே பெருமை சேர்க்கின்ற பாடசாலையாக அமைகிறது. அதைவிட இந்த பாடசாலை 1918ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது.
பொறுத்தவரை வந்து இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த பிள்ளையார் ஆலயம் காணப்படுகிறது. அதை விட இந்த பிள்ளையார் ஆலயம் கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. அதைவிட இந்த ஆலயத்துக்கு முன்புறமாக உள்ள ஒரு நன்னீர் கிணறு கூட காணப்படுகிறது. பல வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த நன்னீர் கிணற்றிலே தான் வந்து இந்த பகுதியை சார்ந்த பெரும்பாலான மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷான். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.